Hello students, today's topic is probability of magnetic moment distribution of independent atoms. So, magnetic moment oda probability பார்க்க போறோம். So, இதுக்கு என்ன பண்றேன்னா first n number of atoms எடுத்துக்கிறேன். Capital N number of atoms. So, இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இது ஒரு ஆட்டமோட magnetic moment நான் என்ன எடுத்துக்கிறேன் mu எடுக்கிறேன். So, when external magnetic field apply பண்ணும்போது some atoms are oriented parallel to the magnetic field, some other are aligned to anti-parallel with magnetic field, applied magnetic field. So the energy E is equal to plus or minus mu H. So some other atom கொஞ்சம் atom என்ன பண்ணும் ஃபீல்டுக்கு பேரலலாக அலைன் ஆகும். அப்போ அதை நம்ம என்ன அந்த எனர்ஜியெல்லாம் ப்ளஸ் மியூ ஹெச் எது டாமினேட் பண்ணுதோ ப்ளஸ் மியூ ஹெச். சம் அதர் ஆட்டம்ஸ் ஆர் அலைன் ஆன்டி பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மைனஸ் மியூ ஹெச்னு சொல்லுவோம். ஓகே, எது அதனால ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூ ஹெச்னு போடுறோம். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மொத்தம் n atoms, total number of atoms. இதில் just n is equal to just ஒரு நம்பர், just number. இந்த nல இது ஒரு நம்பர். இப்போ n 100 இருந்ததுன்னா n is equal to 25. So இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா therefore half n plus n இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், being a positive. Then இதே மாதிரி நமக்கு டோட்டல் n, அப்போ மீதி ரிமைனிங் என்ன இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ half n plus n. ஓகே, so what is the answer? n minus half n minus half n. so இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், இது n half, இது 1 n தானே. ஸோ அப்போ n half minus half n. okay, so 1/2 n minus n. okay, so வேற ஒன்று கிடையாது, n number of atoms எடுக்கிறோம். இந்த n number of atom ஒவ்வொரு ஆட்டத்தோட மேக்னெட்டிக் மொமெண்டம் மியூன்னு வைக்கிறோம். நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதோட எனர்ஜி என்னவா இருக்கும், அப்ளை பண்ணும்போது ரெண்டு ஒன்று வந்து சம் ஆட்டம்ஸ் அலைன்டு எப்படி ஆகும்னா ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் ஆகும், சில இது ஃபீல்டுக்கு ஆன்டி பேரலாக அலைன் ஆகும். ஸோ அது எது ஜாஸ்தியாக இருக்கோ அதை வச்சு நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூ ஹெச்னு எழுதுகிறோம். திஸ் இஸ் எனர்ஜி. ஓகே, தென் அடுத்தது இந்த மொத்தம் நமக்கு n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதில் ஒரு என்னங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர், மினிமம் அமௌண்ட் ஏதோ ஒரு நம்பர்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹாஃப் n ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு பீயிங் பாசிட்டிவாக இருக்கும். தென் இது போக எண்ணில் இது போக மீதி உள்ளது நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இன் n வேஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மீதி உள்ளதில் மொத்தம் இவ்வளோ இண்டிபெண்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், n ஃபேக்டோரியல் 100 வேஸில் நம்ம இதை அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம எந்தெந்த வேஸ்லலாம் நம்ம அலைன் பண்ணுறோம் அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாமா, ஒன்று பீயிங் பாசிட்டிவாக இருக்கிறது, இன்னொன்று நெகட்டிவாக, எல்லாம் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ half n plus n factorial, அதே மாதிரி half n minus n factorial. okay, so this is number of ways magnetic moment நம்ம இது கண்டுபிடிக்கிறோம். சரியா, எப்படி அலைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மேக்னெட்டிக் ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, ப்ராபபிலிட்டி அது எப்படி நம்ம எழுதுவோம், ஒமேகா ஆஃப் டோட்டல் m. இது இண்டிபெண்டன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட், இது டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட். சரியா, ஸோ ஒமேகா m. ஸோ இப்போ இதில் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஆட்டமும் அலைன் ஆகிறது ஒன்று அப்வர்ட்ஸாக இருக்கும், இல்லாட்டா டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இவ்வளவு, இதில் எல்லாமே ஓரியன்ட் ஆகுற டைரக்ஷன் 2 டைரக்ஷன்ஸ் தான். ஸோ 2 இது எப்படி இருக்கும்னா ஒன்று அப் டைரக்ஷனில் அப்வே இருக்கும், இல்லாட்டா டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ 2 to the power n. இதே இது நம்ம ப்ராபபிலிட்டியாக எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா, so probability of magnetic moment omega of capital M is equal to
1 by 2 to n. இதை நம்ம எழுதிக்கலாம். n எப்படி எழுதிக்கலாம்? 1 by 2 the whole power n ன்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ வேற ஒன்றும் கிடையாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 1 by 2 by n. இந்த 1 by 2 n எப்படி வந்துச்சுன்னா மொத்த ஆட்டம்ஸ் வந்து எப்படி அலைன் ஆகுது இன் டூ வேஸ் தான், அப் டைரக்ஷன் டவுன். அதனால தான் நம்ம 2 to the power n, அந்த 2 to the power என்ன நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1 by 2 the whole power n ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுனால 1 by 2 1 by 2 இது மேக்ஸிமம் 1 by 2 the whole power n into n factorial by using Stirling's approximation. இது எப்படி எழுதலாம்? using Stirling's approximation. Later, using Stirling's approximation, it will be log omega of m is equal to log of 1 by 2 the whole power n into log, taking log on both sides. அதுக்கப்புறம் நம்ம Stirling's formula apply பண்ணோம். Log n factorial divided by 1 by 2 n plus n factorial into 1 by 2 n minus n factorial. Okay. So using Stirling's approximation, log omega of m is equal to 1 by 2 log 1 by 2 n. So அதை நம்ம first இதை எழுதிக்கலாம். Okay, log n factorial n into log n minus n Stirling's law. 1 by 2 தானே. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் n log 2 டிவிஷனில் இருக்குல்ல. ஸோ n log 2 டிவைடட் பை இதுக்கு log தானே. ஸோ அப்போ இது டிவிஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் log ஆஃப் 1 by 2 n plus n into log of n plus n by 2. அதை நான் 1 by 2 போடுறேன். minus 1 by 2 n plus n. ஓகே. ஸோ இதுக்கு log n factorialக்கு பதிலாக என்ன போடுவீங்க? n factorial. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டா log போட வேண்டாம். ஓகே. n இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்கு? half n plus n, then log n minus n. Okay, so n log n minus n. சரியா? Okay. Then similarly இதுவும் டிவிஷன்ல தான் இருக்கு. so minus 1 by 2 n minus n into log 1 by 2 n plus n minus 1 by 2 n minus n. Sorry, this is n minus n, அதனால இங்க n minus n. Okay. So n log n minus n minus n log 2 minus half into n plus n log half into n plus n minus into minus plus. Okay, plus n plus n, then give minus half n minus n log n minus n by 2. Okay, this is okay, then plus
half minus into minus plus into n minus n. Okay, so here this is minus n, then okay, இந்த ரெண்டு term எடுங்க, இந்த term இந்த term, half n plus n half n, so half n 1, okay, this is minus n half n, similarly this is plus half n, this is minus half n. Okay, so getting cancelled, plus half n plus half n, similarly plus half capital N plus half minus half n. Okay, then so n no in the half n positive, so இது negative getting cancelled, half plus n, இது half minus into minus n, so cancel. Okay, what is the remaining term? N log n minus n log 2 minus 1 by 2 n plus n log half into n plus n minus half into n minus n log n minus n by 2. Okay. Okay, the equation la n வெளியில எடுத்துட்டீங்கன்னா n இந்த ரெண்டு n காமனா இருக்குல, so அத வெளியில எடுக்கலாமா? So n, this is log omega of m is equal to n log n minus n log 2 minus 1 by 2 n plus n log, ஒரு என்ன வெளியில எடுத்துடலாம், கேபிட்டல் என்ன வெளியில எடு, so log n by 2 வெளியில எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 1 plus n by capital N. Similarly இங்கே minus half into n minus n log n by 2 1 minus n by n. Okay, so capital N நான் வெளியில எடுத்திருக்கேன். Okay, so இப்போ this is of the form log AB. So similarly this is of the form log AB. This is log A, this is log B. அதே மாதிரி இங்க log A, log B. So log AB எப்படி எழுதலாம், log A plus log B. Okay, so n log n minus n log 2 minus 1 by 2 n plus n log A. So n by 2 வெளியில log n by 2 plus log 1 plus n by n. Similarly அடுத்த டேர்முக்கு எழுதப்படும் 1 by 2 n minus n, this is log A. So log A plus log 1 minus n by n. Okay. So okay. So here we have to use one approximation. Log 1 plus n by n இந்த சீரிஸ்ல இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி simplify பண்ணுவோம்னா n by capital N minus n by 2n.
Okay. N by n minus, sorry, using the approximation, small n square by 2n square. Similarly, log 1 minus n by n இருந்ததுனா minus n by n minus n square by 2n square. So, அந்த இடத்துக்கு பதிலா நம்ம இந்த approximation series use பண்ண போறோம். Okay. So, using this expansion, that equation becomes so this equation becomes log omega of m is equal to n log n minus n log 2 minus 1 by 2 n plus n into log n by 2 plus this term n by n minus n square by 2n square. Okay. So, இந்த term இதுக்கு காமனா இருக்கு. இத கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? half n plus n log n by half n plus n log n by 2 அதே மாதிரி half n plus. Okay. So, this is equal to, let a bracket போட்டுக்கலாம். தனித்தனி term எழுதி. So, minus half into n plus n இன்னொரு ஸ்டெப் சேர்த்து எழுதிக்கலாம் ஒரு bracket போட்டு. பட் நம்ம எப்பவுமே செப்பரேட்டா எழுதிடுவோம். minus half this term into this. Okay. So minus half n plus n into இதோட வேல்யூ என்ன எழுத போறோம்? log of 1 plus n க்கு என்ன வேல்யூ இருக்கு? n by capital N minus n square by 2n square. Okay. Similarly, next term minus half n minus n log n by 2. Okay. So minus into minus plus minus half n minus n log 1 minus n க்கு பதிலா இங்க ஒரு minus. Okay. So plus ஆயிடும். Okay. So plus okay, plus 1 by 2 n minus n minus n into n by n plus n square by 2n square. Okay. So n log n log 2 minus half n log n plus n log n by 2. So ரெண்டாவது term இந்த term into multiply பண்ணியாச்சு. Okay. So now we are going to simplify. Okay. இதில என்ன பண்ண போறோம்னா n log 2 இந்த term n log 2 n by log n by 2 log n by 2 இந்த ரெண்டு termையும் simplify பண்ணுவோம். Okay.
ஸோ n log n by 2 term எல்லாம் எடுத்துலாம். இதை எப்படி எழுதிக்கலாம்? n into என்ன வெளியில் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இதுலேயும் காமன் n, இதுலேயும் காமன் n இருக்குது. ஸோ log omega of n is equal to என்ன வெளியில் எடுத்துட்டா log n by 2. ஓகே, log n by 2 minus this is இதிலே log n by 2 இருக்கு. சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஸ்டெப் எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். n plus n log n by 2 minus 1 by 2 n plus n by n minus n square by 2n square minus half into n minus n log n by 2 plus 1 by 2 n minus n into n by capital N plus n square by 2n square. Okay, so log n by 2 log n by 2 log n by 2 added. So log n by 2 common எடுத்தீங்கன்னா n ஒரு n, then minus half n plus n, then இங்க ஒரு இது இருக்கு minus half n minus n. So remaining terms எல்லாம் அப்படி எழுதிப்போம். So plus இந்த ஒரு term விடுபட்டிருக்கல minus half n plus n into n by n square by 2n square இந்த ஒரு term plus half into n minus n into n by n plus n square by 2n. Okay, so log n by 2 வந்து இந்த term, இந்த மூணு termக்கு மட்டும்தான். log n by 2 log n by 2 log n by 2. so மூணு termக்கு தான். so close the bracket. the remaining terms ரெண்டும் last எழுதிக்கும். okay, okay, இதில் this is capital N minus half n minus half n. so getting cancel. Similarly, this is minus n, minus into minus plus n. Okay, so the whole term is equal to 0, getting cancel. Okay, plus n, இது minus n, minus n. So minus half n equal to minus n. Minus half n minus half n equal to minus n. இங்க plus n இருக்கு. So getting cancel. Then minus small n. Here minus into minus positive. So minus n positive n cancel ஆயிடும். So the whole term, first term is equal to 0. So what is remaining? Log omega of m is equal to minus half into n plus n by n minus n square by 2n square plus half into n minus n into n by n plus n square by 2n. Okay, n square by 2n square. A formula. Okay, using the approximation. Okay, then so இதை simplify பண்ணலாமா? So இப்போ என்ன எடுக்க போறோம்னா இந்த half n காமனா எடுக்க போறோம். ஓகே, half n இங்க ரெண்டு டேர்ம் கிடைக்கும், இங்க ரெண்டு டேர்ம் கிடைக்கும். ஓகே, so half
capital N common எடுத்தா this term into this term n by n minus n square by 2n square. Okay, similarly inga half n into plus n by capital N plus n square by 2n square. Okay, so இந்த termல இருந்து plus half capital N வெளியில எடுக்கிறேன். So இங்க ஒரு this term into multiply. அதே மாதிரி half into n into this term. அதே மாதிரி half n into this term, then half small n into. So first நான் n by 2 வெளியில எடுக்கிறேன். Okay, so what is the remaining term? This. Similarly, then plus half n. So இதை multiply பண்ணீங்கன்னா minus n square n by capital N minus n square by 2n square. Similarly இங்கேயும் ஒரு minus n இருக்கு. So minus n by capital N minus n square by 2n square. Okay. Okay. So இங்க என்ன ஆகும்? இது n square by 2n square getting cancel. அதே மாதிரி n by n getting cancel. Okay. So what is the remaining term? Half capital N into n by n by n. அப்போ 2n by n. Then plus half into small n into minus 2n square by 2n. Okay. Okay. So 2 getting cancel, n getting cancel. Then here 2 getting cancel. So what is remaining? N plus half n into n square by capital N square minus இருக்கு. So minus. So n square by capital N வெளியில எடுக்கலாமா? ஒரு சின்ன simplification. Okay. So ஒரு சின்ன simplification இங்க என்ன எடுக்க போறோம்னா log omega of m is equal to n square by capital N வெளியில எடு. n square by capital N வெளியில எடுத்தீங்கன்னா one by 2 n into 2n square